ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பர் கேர்ள் படத்தினுடைய ஒரு டீசர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம டிசி சைடில் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீசர் உண்மையிலேயே எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே அற்புதமாக வேறு லெவலில் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. செம்ம தரமான ஒரு டீசர் கட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும். டீசரே செம்ம வைபாக இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் சொல்லி ஆகணும். சூப்பர்மேனில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கேர்ளுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே கூட அதுலேயுமே ஒரு சில டார்க் டோன்ஸ் அண்ட் ஒரு சில எமோஷன்ஸ் அதெல்லாமே கேரி பண்ணி இனிமேல் சூப்பரான ஒரு டீசர் கட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும். கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸிலாம் எவ்வளோ இப்போ ஒரு நல்ல பாட்டோட போகுமோ அதே மாதிரி இந்த சூப்பர் கேர்ளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ் மேக்கரு, கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி அந்த மாதிரி படங்கள் கொடுத்து அந்த சூசி ஸ்குவாடு, ஸோ அந்த மாதிரி படங்கள் கொடுத்து அந்த ஒரு வைப், அந்த ஒரு ஃபன் மூடு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகுது அப்படின்றது எந்த வசதியுமே கிடையாது. அண்ட் இந்த டீசர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாசிட்டிவாக எனக்கு தோணுது வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் தாங்க. மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கேட்கும் போதுமே உண்மையிலே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம சொல்லி ஆகணும். மியூசிக் வேறு லெவலில் இருக்குது. ஸோ சூப்பர் கேர்ளில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மியூசிக்கும் கன்ஃபார்ம் நின்று பேச போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒவ்வொரு மியூசிக்கும் டீசரில் யூஸ் பண்ண மியூசிக் அந்தளவுக்கு தரமாக இருக்குது அப்படின்னா படத்தில் யூஸ் பண்ண போகிற ஒவ்வொரு மியூசிக்கும் எந்த ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். ஸோ ஐ திங்க் டீசர்லேயே இந்த காட்டின பாட்டே வந்து அந்தளவுக்கு இருக்குன்ற பொழுது படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டும் கன்ஃபார்ம் நின்று பேசும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். அண்ட் அதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீசரை பற்றி ஒரு சில மேலோட்டமான கருத்துக்களை பார்த்துட்டோம் அப்படின்னா, டீசர் கட் உண்மையிலேயே டீசர் கட்டில் இருக்கிற நம்ம சூப்பர்மேன் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சில விஎஃப்எக்ஸ் மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. சூப்பர்மேனோட கால் பெருசாகிறது, அதுலேருந்து அதுக்கப்புறம் அவருடைய மண்டையில் வந்து பார்த்திங்கன்னா கல் விழுகும்போது சூப்பர்மேன் கண்ணும் கூட அசிக்காமல் அப்படியே போகிற பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்மேன் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணும்போது டிசி சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய விஎஃப்எக்ஸ் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. பட் ஆனால் இந்த டீசரில் கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் விஎஃப்எக்ஸில் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நல்ல டீசரை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும். பெரிய அளவில் மிகப்பெரிய லீக்ஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா இந்த டீசரில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பண்ணல. அவங்க ஸ்டோரியும் பெருசாக லீக் பண்ணல. படத்தில் ஒரு மிகப்பெரிய ஹை பாயிண்ட் சீன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே பெரிய அளவுக்கு லீக் பண்ண மாதிரி தெரியல. மேபி அடுத்த டீசர்ஸில் அதில் வந்து ஒரு சில கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆட் பண்ணுவாங்க அப்படின்றது சந்தேகமே கிடையாது. பட் இந்த டீசரில் பெரிய அளவுக்கு எதுவுமே பார்த்திங்கன்னா லீக் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டீசரில் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கப்பட்ட கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, சூப்பர் கேர்ள் அஃப்கோர்ஸ் அவங்களை காட்டி தான் ஆகணும். ஏன்னா அவங்க தான் மெயின் லீடர். ஸோ சூப்பர் கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. டீசரில் சூப்பர் கேர்ள் அண்ட் ரோத்தி இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஸ்க்ரீன் டைம் கொடுத்து இந்த டீசரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒரு மெயின் வில்லன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட் வந்து இருப்பார் நினைக்கிறேன். ஜஸ்ட் கிட்ட வந்து கேமரா மாதிரி பார்த்துட்டு போவார். அந்த 3 செகண்டுக்கு அந்த மெயின் வில்லன் வந்து சும்மா காமிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம ஜேசன் மாமாவா இதுக்கு முன்னாடி ஆக்வாமேன் ரோலை ப்ளே பண்ண நம்ம ஜேசன் மாமாவை தூக்கிட்டு வந்து இப்போ லோபோவை வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கேஸ்டிங் அப்படின்றத நம்ம சொல்லிக்கணும். ஸோ 10 பொருத்தமும் பக்காவாக போகுது நம்ம லோபோவா ஃபார் ஜேசன் மாமாவா. ஜேசன் மாமாவா லோபோ கேரக்டராக வந்து பார்த்திங்கன்னா அக்வமான ஒரு பற்றி பேசினதை விட லோபோவை தான் ஐ திங்க் அதிகமாக பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தூக்கி சொருவ போகிறார் அப்படின்றதுல சந்தேகமே வேணாம். ஜேசன் மாமாவா லோபோ வேறு லெவலான ஒரு அல்டிமேட்டான ஒரு லுக்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மிரட்டலாக இருக்குது. காமிக் அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது லுக்கே வேறு லெவல் அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் லோபோ கேரக்டர் சூப்பர் கேர்ள் படத்தில் நம்ம லோபோ கேரக்டரை பற்றி அதிகமாக பேச போகிறாங்க அப்படின்றதுல சந்தேகமே வேண்டாம். லோபோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினல் சூப்பர் கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா உமன் ஆஃப் டுமாரோன்ற அந்த காமிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஜேம்ஸ் கன் கன்ஃபார்ம் பண்ணி இந்த சமயத்தில் அதெல்லாம் நம்ம லோபோ கேரக்டருக்கு எந்த மாதிரி ரோல்மே கிடையாது. பட் படத்துக்காக வந்து லோபோ கேரக்டர் கொஞ்சம் மாற்றி இந்த கதைக்குள்ளே நுழைச்சிருக்காங்க. இந்த யூனிவர்ஸ், இந்த டிசி ஜேம்ஸ் கன்னோட விஷனில் இருக்கிற அந்த யூனிவர்ஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதுக்காகவும் பார்த்திங்கன்னா லோபோ இணைச்சிருக்க மாதிரி தான் தோணுது. ஸோ விச் மீன்ஸ் இந்த படம் ரிலீஸ் அப்போ கன்ஃபார்ம் லோபோ கேரக்டர் கன்ஃபார்ம் நின்று பேச போகுது அப்படின்றத சந்தேகம் வேணாம். வேறு எந்த அளவுக்கு பெரிய கேரக்டர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா பெருசாக காட்டில் கிரிப்டோவை காமிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம சூப்பர்மேன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபோட்டோ மட்டும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் கேரக்டர்ஸ் இதை அந்த மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு இந்த டீசரில் என்னென்ன சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருந்தாங்க அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். ஸோ ஓப்பனிங் சீனே வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம கிரிப்டோ வந்து பார்த்திங்கன்னா சுச்சு போகிறாப்புல எங்கே அப்படின்னு பார்த்தா நியூஸ் பேப்பரில். அந்த நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குது, நம்ம சூப்பர்மேனோட ஃபோட்டோ தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஒரு சுச்சு போன விஷயத்தில் பார்த்து நம்ம அப்புறம் பேசுவோம். பட் ஆனால் இந்த நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ் நம்ம சூப்பர்மேன் அண்ட் சூப்பர் கேர்ள் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் இருக்காங்க. ஸோ சூப்பர்மேன் இருந்தது ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை காப்பாற்றினார் அப்படின்ற மாதிரி போட்டு எழுதி வச்சுருக்காங்க. பட் நம்ம சூப்பர் கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேட்டை காப்பாற்றினாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த விஷயத்தை ஃப்ரண்ட் பேஜில் போட்டதே நம்ம கிளார்க் கென்ட்டாக தான் இருக்கணுன்றதுல சந்தேகமே வேண்டாம். அது மேலே நம்ம கிரிப்டோ வந்து பார்த்திங்கன்னா சூச்சு பேசுகிறாரு. அண்ட் அதுக்கு அதை பார்த்துட்டு நம்ம சூப்பர் கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாங்க அப்படின்னு பார்த்தா குட் ஜாப் சூப்பர் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. கண்டினியூ பண்ண கீப் இட் அப் அப்படின்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி
தான் காமிட்றாங்க. அண்ட் அடுத்த ஷாட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சூப்பர் கேர்ள் அவங்களோட 23வது பிறந்தநாள். ஸோ அவங்களுக்கு 23 இந்த டிசி நியூஸில் 23 வயசு அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம சூப்பர் கேர்ளுக்கு 23 வயசு. ஸோ விச் மீன்ஸ் அவங்களோட 23வது பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேற ஒரு பிளானெட்டில் நல்லா சரக்கடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூத்திட்ட கேட்டு அங்கே தான் மீட் பண்ணுறாங்க போல். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஸ்டோரி அமையும் போல். ஸோ அங்கே போய் பார்த்திங்கன்னா நம்ம கிரிப்டோ கிட்டே ஜாலியாக அவங்களோட புலம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் சூப்பர் கீழே அந்த இடத்துல அவங்களோட இந்த எமோஷன் அதை வந்து நல்லா கேரி பண்ணியிருப்பாங்க. அவங்ககிட்ட அவ்வளோ வழிகள் இருக்குது, அவங்க கிரிப்டானில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த கிரிப்டானை இழந்திருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு பெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன சீன் மூலியமாக பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஒரு சீக்வன்ஸ் தான், ஒரு 5 to 10 செகண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயமா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்டை போட்டு அவங்க ஜாலியாக வைப் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அமைச்சிருந்தாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி லோபோ கட்டுற ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட் கிளிப் காமிச்சிருப்பாங்க. படத்தோட மெயின் வில்லன் அவரையும் ஒரு 3 செகண்ட் கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. பட் சூப்பர் கேர்ள் ரோத்தின்னு ஒரு கேரக்டர், அவங்க கூட வந்து ரோத்தின்ற ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அந்த ரோத்தின்ற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் கேர்ளை பார்த்து உங்கள் கிரிப்டான் எப்படி அழிஞ்சுது அப்படின்ற வரலாற்றெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டிருப்பாங்க போல். ஸோ கிரிப்டான் அழிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் எப்படி இன்னும் இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ரோத்தி இந்த வரலாறுலாம் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க போல். ஸோ அதுக்கு நம்ம சூப்பர் கேர்ளுமே வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டான் வந்து ஒரே நாளெல்லாம் ஒன்று அடியில் சில நொறுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் பிரெயினியாக் ஒர்க் பண்ண ஒரு டிசிமே வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கிரிப்டானை வந்து இந்த நம்ம ஜேம்ஸ் கனோட டிசி நியூஸில் கன்ஃபார்ம் பிரெயினியாக் தான் அழிச்ச மாதிரி காட்டுவாங்க அப்படின்னு மாதிரி தோணுது. ஏன்னா மேன் ஆஃப் டுமாரோ படத்தில் நம்ம பிரெயினியாக்கோட ஒரு கேமியானா பிரெயினியாக்கே வில்லனாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சில அரசியல் பர்சனான ஒரு சில ரூமர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கு இந்த தருவாயில். ஸோ அதுக்குண்டான ஒரு டீஸாமே பார்த்திங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் இந்த சூப்பர் கேர்ள் படத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கன்ஃபார்ம். ஸோ சூப்பர் கேர்ள் படம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே இந்த மேன் ஆஃப் டுமாரோக்கு லீட் கொடுக்குற மாதிரி பிரெயினியாக்கை பற்றின ஒரு சில டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்க போகுது அப்படின்றதுக்குண்டான ஒரு டீஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் இதை எடுத்துக்கலாம். கிரிப்டான் வந்து சில தான் நொறுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சூப்பர் கேர்ள் ரோத்தியை பற்றி மென்ஷன் பண்ணும்போது. ஸோ அதையுமே தாண்டி நம்ம ரோத்தி வந்து சூப்பர்மேனை பற்றியுமே ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அதுக்கு நம்ம சூப்பர் கேர்ள் அவன் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே நல்லா தான் பார்ப்பான் அண்ட் எல்லாத்தையுமே காப்பாற்றக்கூடியன்ற மாதிரி நம்ம சூப்பர்மேனோட கேரக்டரை பற்றி சொல்கிறாங்க. பட் நான் எல்லாத்துக்கிட்டையுமே வம்ப தேடக்கூடிய ஆள். ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து உண்மையாக தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கிட்டத்தனமான்னு சொல்ல முடியாது. பட் கிரிப்டானே மொத்தமாக அழிஞ்சிருக்கிற இந்த தருவாயில் அவங்க வந்து எல்லாத்தையுமே சந்தேகப்படுறது வந்து தப்பு கிடையாது. அந்த ஒரு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக மாதிரி தான் சூப்பர் கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோத்திக்கிட்டே கொடுக்குற மாதிரி இது காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அமைச்சிருந்தாங்க. ஸோ அண்ட் ஏற்கனவே இதெல்லாம் இருக்கும்போது இதுக்கெல்லாம் அப்புறமா இந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு நம்ம சூப்பர் கேர்ள் பறந்துக்கிட்டு ஹீட் விஷனு அண்டு ஒரு பெரிய ஒரு இதை தூக்கிட்டு எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறையா ஃபைட் சீன்ஸில் வச்சு பேக்ரவுண்டில் சாங்கையுமே போட்டுக்கிட்டு நல்லா கெத்தாக ஒரு வைப்பான ஒரு டோனில் அந்த ஃபைட் சீக்வன்ஸையும் பார்த்திங்கன்னா அமைச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ஃபைட் சீனுமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படின்றத நம்ம சொல்லியாகணும். நிறைய சீக்வன்ஸஸ் பார்த்திங்கன்னா நல்லா அமைச்சிருந்தாங்க. நிறைய சீக்வன்ஸஸ் இருந்துச்சு, ரொம்பவே நிறைய சீக்வன்ஸஸ் நல்லா ஃபைட் சீன்ஸ் முதற்கொண்டு அண்ட் அதுவுமே தாண்டி அந்த ஃப்ளையிங் சீக்வன்ஸஸ் சூப்பர்மேன் படத்தில் அந்த ஒரு பறக்கிற அந்த ஃப்ளையிங் சீக்வன்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு சூப்பர் கேர்ள் படத்துலையுமே இந்த ஃப்ளையிங் சீக்வன்ஸஸ்லாம் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பஞ்சமே இருக்காது அப்படின்றதுல சந்தேகமே வேணாம். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் கேர்ள் டீச்சர் வேறு லெவலில் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப அல்டிமேட்டாகவே பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ விச் மீன்ஸ் சூப்பர் கேர்ள் படம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஃபீல் குட்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு தரமான படமாக இருக்குன்றது டீசர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோப் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் திஸ் ஃபிலிம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுது அப்படின்றது ரிலீஸ் டேட்டையும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 26 ஜூன் 2026 ஜூன் 2026 வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போகுது, ஜூனோட எண்டிங்கில். ஸோ வெயிட்டிங் ஃபார் திஸ் சூப்பர் கேர்ள் ஃபிலிம். உமன் ஆஃப் டுமாரோன்னு சப்டைட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வைக்கல, ஏன்னா காமிக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படின்னால சப்டைட்டில் சூப்பர் கேர்ள் மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க. வேறு எந்த சப்டைட்டில் வைக்காமல் ஜஸ்ட் சூப்பர் கேர்ள் அப்படின்னு மட்டும் வச்சுருக்கு இந்த தருவாயில். லோகோவில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் சூப்பர்மேன் படத்துக்கு என்ன லோகோ இருந்துச்சோ அது அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.